சொல்லுங்க சார், இந்த இடத்துல சொல்லிருங்க, எல்லாத்தையும் சொல்லிருங்க, இன்னைக்கு முடிவு கட்டிடுவோம். தீனாவை வந்து அவர் ரெஃபர் பண்ணார், இந்த கேரக்டருக்கு தீனா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் எங்க டீம்லேருந்து அவரை கேட்ட போது அவர் டேட் இல்லை, நான் கொஞ்சம் பிஸின்ட்டாரு. ஆமாண்ணே. ஓகே, ஆமாமா, சொல்லக்கூடிய எங்க பசங்க என்ன செய்யறா, ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் இருக்கு, இதான் உங்க ரோல், ஹீரோ ஃப்ரெண்டாக வரணும் அப்படி இப்படின்னு முடியாதுன்ட்டாரு. அப்புறம் திருப்பி வந்து அவர்கிட்ட இல்லைன்னா அவர் பிஸி முடியாதுன்னு அப்படியா சொன்னான் தம்பி, நான் பேசுறேன் நேராக பேசணுன்னே, ரக்ஷணன் படமா அப்படின்னு உடனே ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் என்கிட்ட வந்து ரொம்ப எமோஷனலாக சொன்னார், ரக்ஷணன் நானும் இப்படி தான் கரியர் ஸ்டார்ட் பண்ணோம், எனக்கு இது ரக்ஷணன் படம், என்னை தாண்டி நான் இதில் நடிக்கிறதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு இந்த படம் ஹிட் ஆகணும், அதுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லும் போது ஓகே, எல்லாமே இதெல்லாம் எனக்கு நிறைய பேர் நம்ம லைஃப்பில் பார்க்குறோம், எல்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு. இப்போ நாங்கள் படம் ஆரம்பித்து படம் 2 ஸ்கெடியூல் ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கூட வந்து எங்கள் படத்துக்கு எல்லாரை விட